வக்கீல சிறைபிடிக்க போன நம்ம வந்துட்டோம். சிறைபிடிக்க சென்று நம்ம வந்துட்டோம். ஆமா என் தம்பி எங்கடா? உங்க தம்பி ஐயா நானும் உங்க தம்பியா அந்த மூச்சுகளை தெரிஞ்சுக்கிட்டே போனாங்க. சிறை போட்டோம்ல மறுபடியும் நீ அவர் தம்பியும் போனமாவா? நாங்க போனோம்ல போனோமாவா? போனமான்ற மாதிரியா? ஐயா நாங்க போனோமா நாங்க போனோமா கருத்த உருவம் ஐயா ஆக்ரோஷமான ஒரு உருவம் ஐயா. அந்த எல்லையம்மன் வந்து உங்க தம்பிய குத்தி கொண்டுட்டாங்க ஐயா. கூடாது ஐயா பார்த்தீர்களா? எல்லையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் இவர். ஒரு நேரத்திலே எனக்கு வர கொடுத்தவர் என்னுடைய தாயா? என்னுடைய தாயேதான். தாயே மரத்தை கொடுத்து விட்டீர்கள். இப்போது எதுக்காக வந்தீங்க? உன்னை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன். என்ன உதவி தேவையா? முன்னால் எந்த ஒரு உதவியும் எனக்கு தேவையில்லை. வழி தேவையா? இல்லை. எதற்காக என்னை காண வந்தீர்கள் தாயே? எதற்காக காண வந்தேன் தெரியுமா? வரத்தினை பெற்றதால் தேவர் மூவரை அனைவரும் சிரித்து பிடித்து விட்டான். இப்போதே நான் உன்னை கொல்லப் போகிறேன். என்னை கொல்லவா? ஆமா தாயே என்னை கொல்ல போறீங்க இவ்வளவுதானே? நான் கேட்பதை நீங்கள் கொடுத்து விடுங்கள் மீண்டும். அப்படியா? என்னிடம் இருக்கும் அனைத்து சக்தி உனக்காக கொடுத்து விட்டேன். கடைசியாக என்ன இருக்கிறது நான் உனக்கு கொடுப்பதற்கா? ஆமா உங்கள் கரத்தில் இருக்கிறது அந்த திரிசூலாயுதம் எனக்கு தேவை. பக்தா எத்தனையோ கொடிய அரக்கர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய இந்த திரிசூலாயுதமானது உன் கரத்தில் வைத்து அழகு பார்க்க வேண்டும். தலை இல்லாமல் தாராளமாக தருகிறேன். இதை அடுத்து இன்னொரு பொருள் தேவை. உன் சிரசை அலங்கரித்துக் கொண்டிருக்கவே அந்த மணிமகளை எனக்கு வேண்டும் தாயே. பக்தா இதோ என் சிரசில் அணிந்திருக்கும் நவரத்தின கற்களால் பதிக்கப்பட்ட மணிமகுடத்தை உன் சிரசில் அணிந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படியாரே அதையும் தடையில்லாமல் இன்னொரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை? உங்கள் இடையில் இருக்கிறது அந்த வேம்பாடை. வேம்பாடை எனக்கு தேவை. பக்தா இந்த வேம்பாடை மகத்துவம் உனக்கு தெரியாது. இருந்தாலும் நீ என் மகன். ஆகவே இப்போதே உனக்கு கொடுக்கின்றேன். பெற்றுக்கொள். டேய் காடுமுட்டியே சொல்லுங்க. கோடுமுட்டியே வாங்க. ஐயோ அண்டாவில கூழ் ஊத்துறாங்க போல்றப்பா. அப்படியா? அதையும் தலையில்லாமல் தருகிறேன். இதை பெற்றுக்கொள். பக்தா என் நினைவிருக்கும் அனைத்து முழுக்க மழையேல ஊருக்கு குடும்ப வச்சுட்டு ஒரு மாதிரி இதுல பாய்க்கணும். பாமுனி செம்முனி மாதிரி இருக்கிற அனைத்து பொருளையும் கொடுத்துட்டா. ஆமா நன்ற பச்சமா பக்தா ஐயா காலே
நீ கேட்ட அனைத்து முடக்கா கொடுத்தீர் பிறகு ஏன் என்னை மாற்றி வதைக்கின்றாய்? என்னை என்ன ஒரு ஆள் இருந்தால் கொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறாய். அட பாவி, பெண் பாவம் பொல்லாது சொல்லுவாங்க. பெண் பாவம் பொல்லாதது. பாவம் கொள்ளாதே விதையை வதைப்பது நியாயமன்றோ, விதையை வதைப்பது நியாயமன்றோ. பாவம் கொள்ளாதே விதையை வதைப்பது நியாயமன்றோ, விதையை வதைப்பது நியாயமன்றோ. இதை உணர்ந்தாலே நியாயமன்றோ, பெண் பாவம் கொள்ளாதே. அண்ணா, அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணா, அவன் கேட்டான் என்று என்னிடம் இருக்கும் அனைத்து சக்தியும் அவனுக்காக கொடுத்தேன். ஆனால் அவனை என்னால் கொல்ல முடியவில்லை அண்ணா, கொல்ல முடியவில்லை. தங்கா, அண்ணா, அங்கு நடந்தது அத்தனையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். பார்த்து கொண்டுதான் இருந்தீர்களா? ஆமா. நீயாடா பாவி அண்ணன், ஒரு தங்கையை ஈத்து போட்டு உதவுன்னு ஓதுகிறார், பார்த்து கொண்டிருந்தேன் என்று கூறுகிறார். நீல அண்ணனே கிடையாதுடா பாவி, பாவிடா நீ. தங்கா, அண்ணா, அவன் கேட்டான் என்று அவன் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டாய். கொடுத்து விட்டேன். தான் வரத்தை வாங்கி விட்டோம் என்ற ஆணவத்தால் தேவர் மூவர் மும்மூர்த்தி அனைவரையும் அடித்து சித்திரவதை செய்தான் அல்லவா? நாங்கள் எவ்வளவோ வேதனைகள் அனுபவித்தோம். அந்த வேதனை என்னவென்று தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த உலகில யாருன்னா ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி உதவாங்கத்தை பார்த்து நீ இருப்பானா? ஆனா நீ இருப்ப, நீ இருப்ப. அண்ணா, இதற்கு வழி என்ன என்று எனக்கு புரியவில்லை. என்னால் மட்டும்தான் அவனை அழைக்க முடியும். ஆமா, என்னால் முடியுமா? அவனுக்கு என்னவென்று நீ வரம் கொடுத்தாய்? அண்ணா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவர்கள் யோனி வழியாக பிறக்காமல் மரணம் வேண்டும் என்று அவனுக்கு கேட்டான். அதே வரத்தை அவனுக்கு நான் தடையில்லாமல் கொடுத்தேன். ஓஹோ, அப்படிப்பட்ட வரத்தை வாங்கிவிட்டோம் என்ற ஆணவத்தால் தான் இப்படி எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றானா? தங்கா, அண்ணா, ஆணும் பெண்ணும் சேராமல் யோனின் வழியில் பிறக்காமல் பிறந்த ஒரு ஆடவனால் மட்டும்தான் ஆமா அவனை கொல்ல முடியும். ஏன் முடியுமே? அப்படிப்பட்ட ஆடவன் யார்? எங்க இருக்கிறான்? அண்ணா இருக்கின்றானே. இருக்கின்றானா? உன்னிடத்திலே இருக்கின்றான். என்னிடத்திலா? ஆமா. அப்படி யார் இருக்கின்றது? யார் தெரியுமா? யார்? உன்னுடைய இளைய மகன் முருகனால் அவனை கொல்ல முடியும். என்னுடைய இளைய மகன் முருகனா? ஆமா. அண்ணா, இப்பொழுதே உன் மகனை அழைத்து அப்படியா? உன் கரத்தில் இருக்கும் அந்த சக்தி வேலை கொடுத்து அனுப்பினால் கண்டிப்பாக அவனுக்கு நிச்சய மரணம். அப்படியா? ஆமா. இப்பொழுதே என் மகன் முருகனை அழைத்து இப்பொழுதே என்னிடம் இருக்கும் சக்தி வரை அவனுக்கு கொடுத்து அந்த எரிகின்ற அசுரனை அழித்து விடுகின்றேன். வருகின்றேன். சீக்கிரமா. ஆகட்டும்.